ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் தமது வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறார். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவ வார்த்தையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலவேளையில் கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சியோடு கூட சங்கீதக்காரன் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார். கேட்டார், அவருக்கான பதில் வந்தது. அவருக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம், பலன், சுகம் என்ன அவர் கேட்டாரோ விண்ணப்பத்தில் எல்லாம் கர்த்தர் என்ன அவர் கூப்பிடுதலில் ஜெபத்தில் கேட்டாரோ தேவன் அதை கேட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு 3 மாற்றங்களை கொடுக்க போகிறார் பாருங்கள். 1, நீங்கள் பொறுமையோடு, 2வது காத்திருத்தல், 3வது ஜெபித்தல், தேவனை சார்ந்து. வேதத்திலே ஒரு மனிதன் யோபு என்று சொல்லி தேவனுடைய ஒரு மிகுந்த உத்தம வாழ்க்கை, தேவனுக்காக வைராக்கியமாய் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து நீதிமானாய் வாழ்ந்த மனிதன். அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் காலம் திடீரென்று மாறினது. சில வேளையில் உங்களுக்கு கூட திடீரென்று பிரச்சனைகள் வரலாம், திடீரென்று போராட்டங்கள் வரலாம். உங்களால் நம்ப முடியாத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக, சில ஆட்கள் உங்களுக்கு எதிராக போராடலாம். உங்களால் ஜீர்ணிக்க முடியாத, எதிர்பார்க்காத சில போராட்டங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். திடீரென்று சில வியாதிகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். கடன் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து போராடலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் சொல்லுகிறார், அந்த யோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்தார். அந்த பிரச்சனைகளை, வியாதியின் மத்தியில் இழந்து போன நிலைமையில தேவனுக்காக ஒரு பொறுமையுடன் காத்திருந்தார் பாருங்கள். நீங்களும் இந்த நாட்களில் அவசரப்பட்டு போராடாதீங்கள். அவசரப்பட்டு எங்கும் போய் சிக்கிக்கொள்ளாதீர்கள். தேவனை தவிர வேறு யாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்டு சிக்கிக்கொள்ளாதிருங்கள். எந்த விதத்தில் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை சாய்ந்து, கர்த்தரிடத்தில் சாய்ந்து கர்த்தரை சார்ந்திருங்கள். அவசரப்பட்டு கடனிலே சிக்கிக்கொள்ளாதிருங்கள். பொறுமையுடன் காத்திருங்கள். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அப்போ தேவன் முதலாவது ஸ்திரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அந்த காத்திருக்குதல், அந்த கர்த்தருக்கு ஏற்ற சில காரியத்தில் தேவன் பொறுமையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்த. அது மாத்திரமல்ல பாருங்கள், நாம் காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைகிறோம். காத்திருக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு நம்மை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். அதோடு கூட நாம் தேவனை சார்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம், கூப்பிடுதல், ஜெபம் நிச்சயமாய் அவர் கேட்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு ஜெபியுங்கள். எந்த காரியமாக இருக்கட்டும் கர்த்தர் கேட்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கலங்காதிருங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் நிச்சயம் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்காக பொறுமையோடு கூட காத்திருந்து உம்மிடமாய் சாய்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவர், கூப்பிடுதலை கேட்டார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தாமே ஜெபத்தை கேட்டு அவருடைய காத்திருக்குதலை முடிவுக்கு கொண்டு வர முடிய பண்ண ஜெபிக்கிறனப்பா. இயேசுவின் நாமத்தில் யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தது போல கர்த்தர் தாமே இவர்களுக்கும் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அனுர பொறுமைக்கும் நீர் 2 மடங்கு ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஏற்ற
வாழ்க்கை, ஏற்ற ஆசீர்வாதம், ஏற்ற விடுதலை, ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் ஆசீர்வத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். காத்திருக்கிற பிள்ளைகள் மனம் சோர்ந்து விடாதபடி ஆண்டவருக்காக பொறுமையுடன் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சோர்ந்து போன இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அதே நேரத்தில் எல்லா நிலையிலுமே சார்ந்து உம்மிடத்தில் சாய்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே பலனாயிருந்து ஜெபிக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், சாட்சியா நிறுத்துகிறீர். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கவலைப்படாதீங்க.